பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, இந்த காலவேளையிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு உம்முடைய பரிசுத்த சமூகத்திற்கு நாங்கள் வருகிறோம். Our holy and merciful Father, in this morning hour we commit ourselves and humble ourselves and come to your presence, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு தருகிற கிருபைகளுக்காக நன்றி. Lord, thank you for the graces that you are giving us, Lord. எங்களுக்கு கொடுக்கிற இரக்கங்களுக்காக நன்றி. Thank you for your mercies, Lord. இந்த காலவேளையிலே புது கிருபைகளோடு எங்கள் நடுவிலே வந்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆதரித்து ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we commit this day that the Lord may descend upon us with the new mercies, and Lord, lead us and bless us, Lord. இன்றைக்கு நீர் நலமானவைகளை எங்களுக்கு போதித்தருளும். Lord, teach us that which is good to us today, Lord. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace that let us not only be hearers but also doers of your word, Lord. அடியேனை இரத்தத்திற்குள் மறைத்துக் கொள்ளும். Cover your servant under your blood, Lord. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். Continue to magnify your name amidst us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. கர்த்தர் மறுபடியுமாக நம்மை கூட்டி சேர்த்து அவருடைய கிருபை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the grace that the Lord has made us to gather together in His presence. 180 நாட்களில் வேதத்தை வாசித்து முடிக்கிற ஒரு முயற்சியிலே நாம் சபையாக நாம் ஈடுபட்டிருக்கிறோம். We are in the process of taking a challenge to complete the Bible in 180 days. அந்த 180 நாள் வேத வாசிப்பின் தினங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் நாம் 180 தியானங்களை நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்து கொண்டு வருகிறார். As we are taking 180 days Bible reading challenge, on the other side we are also meditating from the book of Proverbs as 188 devotions from this book. ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு அவருடைய சத்தியங்களை தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு வெளிப்படுத்தி தேவன் நமக்கு நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God when I look at the grace and mercies the Lord has rendered by revealing the great things on the truth of His word every morning from 6 a.m. to 7 a.m. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, நம்முடைய சபையிலே உள்ள பேஜஸ் மூலமாக மாத்திரமல்ல, நீங்கள் லைவ் டிவி மூலமாகவும், அதே போல ஆர்க் டிவி மூலமாக மதியானத்திலேயும், சத்தியம் காஸ்பல் யூடியூப் சேனல் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிறவங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். I also greet everyone who are watching this service through our YouTube and Facebook channel, and also through live TV, and also in the afternoons through Ark TV and through Satyam Gospel YouTube channel. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இன்றைக்கும் நாம் கடந்த வாரம் விட்ட பகுதியிலிருந்து தொடர்ந்து நாம் தியானித்து நாம் கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கலாம். So let us continue from where we left in the last week. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். Proverbs chapter 2 verses 10 to 12. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்கிற நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கலிகூறுகிறவருக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you, to deliver you from the way of evil, from the man who speaks perverse things, from those who leave the paths of uprightness to walk in the ways of darkness, who rejoice in doing evil and delight in the perversity of the wicked. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த வசனங்களிலே அடிக்கடி திரும்ப எழுதப்பட்ட வார்த்தை, ஒரு கருத்து என்னவென்றால், காக்கும், பாதுகாக்கும், தப்புவிக்கும் என்கிற வார்த்தை பார்க்கலாம். An important word in the context that is being repeated in these words is it will preserve, keep, deliver. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உனக்கு அறிவு என்ன செய்யணும்? நல் யோசனை உன்னை காப்பாற்றும். Discretion will preserve you. அதே வசனத்துல 10ஆம் வசனத்துல அறிவு 11ஆம் வசனத்துல புத்தி உன்னை பாதுகாக்கும். Again in the verse 11, understanding will keep you. 12ஆம் வசனத்துல பார்க்கும்போது நீ தப்புவிக்கப்படுவாய். அந்த மன்னித்துக் கொள்ளுங்க, 17ஆம் வசனத்துல தமிழ்ல வந்து தப்புவிக்கப்படுவாய். In verse 12 in English, wisdom will deliver you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த வாரம் வந்து நாம
இந்த வசனத்திலிருந்து எப்படி ஞானம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். Last week, by the grace of God, we were meditating how wisdom gives protection from the scripture portion. எதிலிருந்து பாதுகாக்கும்? It will protect us from what? அநேக காரியங்கள் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. There are many things mentioned here. இன்றைக்கு நாம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நாம கவனிக்க போகிறோம். Today we're going to meditate that is mentioned in verse 12. நீங்கள் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது Proverbs 2:12 இரண்டாம் பகுதியிலே மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கு அது உன்னை பாதுகாக்கும். In the second part it says, from the man who speaks perverse things. மாறுபாடு பேசுகிறவன். From the man who speaks perverse things. மாறுபாடுனா என்ன? What is perversion? மாறுபாடை எப்படி விளங்கிக் கொள்வது? How to understand perversion? மாறுபாடு என்பது என்னவென்றால் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள், அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகளுக்கு எதிர்த்து அல்லது மாறுபட்டு வாழ்வது, அதான் மாறுபாடு. Perversion is the quality of being contrary to accepted standards or practice. அதாவது வேண்டுமென்றே சரியான பாதைக்கு முரணாக மாறுபட்டு வாழ்வதுதான் இந்த மாறுபாடு அப்படின்ற வார்த்தை வருகிறது. So it is deliberately desiring to live a contrary life. யாருமே எதிர்பார்க்காதது, யாரும் விரும்பாதது, யாரும் அங்கீகரிக்காதவைகளை விரும்பி செய்யறதுக்கு பாருங்க, அதுதான் மாறுபாடு. So it is a desire to behave and do unreasonable or unacceptable things and ways. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ ஒரு மனுஷனுடைய மாறுபாடான பேச்சு அப்படின்றது யாராலும் அங்கீகரிக்கப்படாத, யாரும் ஏற்றுக்கொள்ளாத, யாரும் விரும்பாத ஒரு விதமா பேசுறதுக்கு பாருங்க, அதுதான் மாறுபாடான பேச்சு. So a speech which people could not understand, people could not accept or unreasonable, that is the perverse speech. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பேச்சு திறமை என்பது கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த விசேஷித்த ஒரு சக்தி அல்லது விசேஷித்த திறன். Speech is one of the noblest endowments of humanity. இதை நாம் சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறதுனால இதனுடைய முக்கியத்துவத்தையும் இதனுடைய விலையையும் அநேக வேளையில நாம உணர்கிறது இல்ல. Since we are so familiar with its use, we don't understand the importance and value of it. நான் நினைக்கிறேன் இந்த பேச்சு என்பது ஏதோ நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அலங்காரமாக மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வர தேவன் ஒரு கருவியாகவே இந்த பேச்சாற்றலை தேவன் வைத்திருக்கிறார். This faculty of speech is bestowed upon us not merely as an ornament but primarily as an instrument with which to do good. இந்த பேச்சை ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா மற்றவர்களுக்கு அறிவை புகட்ட, மற்றவர்களுக்கு இன்பத்தை கொடுக்க, மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம இன்பமுள்ளதாய் மாற்ற, அதை லகுவாக மாற்ற, அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க, பிரயோஜனம் உண்டாக்க தான் கர்த்தர் இந்த பேச்சாற்றலை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். The Lord has given us this faculty of speech that way we help other people, giving them pleasure, comfort them, imparting knowledge, and that we may help other people in this. வேதத்திலே மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், சில வேளை நாம் சொன்ன ஒரே ஒரு சொற்றொடர், ஒரே ஒரு வரி சூழ்நிலையே மாற்றி இருக்கு. And not only in the Bible but we have also seen a personal life where a single sentences have changed the entire life of people. சில வேளையில சரித்திரத்துல பார்ப்பீங்களானா சிலர் பேசின சில வார்த்தைகளாலே எத்தனையோ பேர் உயிருடன் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. And when you see that the history, there are many words of many people which have saved life of many people. அதனால தான் இன்றைக்கு கூட பாருங்க, தேசங்கள் ஒன்றோடு ஒன்று அவர்கள் சண்டையை தவிர்க்க அவங்க பயன்படுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா பேச்சு வார்த்தைன்னு சொல்லுவாங்க. So that's why even today, to avoid battles between countries, they come for a kind of a peace treaty by speaking, by dialogue. இப்போ இந்த பேச்சு நடக்கிறது போது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு நாடுகளுக்குள்ள போர்கள் தவிர்க்கப்படுகிறது, ரெண்டு நாடுகளுக்குள்ள பொருளாதார பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது, எல்லை பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது, பெரிய பெரிய பிரச்சனைகளை ஒரு மேஜையின் ரெண்டு பக்கத்துல உட்கார்ந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா பேசியே தீர்த்துறாங்க. So this dialogue or conversation between two countries solved all greater problems of countries, wars between countries, economic progressions between countries, and also many other problems of the countries. அந்த பேச்சுவார்த்தை மாத்திரம் இல்லைன்னா இது பல கோடி ரூபாயினுடைய
செலவை பிடிக்கும், போர்களுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். So if there is no such kind of conversation or dialogue, it may end up in wars, and that may cost them very high. ரெண்டு நாடுகளுக்குள்ளே ஆழமான விரோதங்களை உண்டாக்கிறோம். It brings a great hostility between the two countries. ரெண்டு தேசங்கள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் மாறி பிரிந்து போகிற அளவுக்கு மாறிடும். And both the countries will be hostile to each other, and they get separated from each other. நீங்கள் இந்த பேச்சாற்றலுடைய சக்தி வலிமையை நீங்க விலை கொடுத்து அதை நீங்க கணக்கிடவே முடியாது. So this power of speech is incalculable. You cannot pay the price for it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த 3.5 வருஷம் தான் அவர் ஜனங்களோடு பேசினார். So our Lord and Savior Jesus Christ, when he ministered in this world for 3.5 years, only during the time he spoke only for 3.5 years. அவர் பேசினது ரொம்ப குறைவாக இருந்தாலும் அவர் பேசின வார்த்தைகள் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தை, சமுதாயத்தை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எவ்வளவு மாற்றி இருக்கிறது என்பதுக்கு பேச்சினுடைய வலிமை என்ன என்று கண்டுபிடிக்க ஒரு நல்ல உதாரணம். Though he has spoken very little and in meager level, but you know how much it has influenced to bring a great blessing and change to the entire world. அவருடைய வார்த்தைகள் மாத்திரம் நமக்கு இல்லாம இருந்திருக்கும்னா நம்ம வாழ்க்கையே எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. So if we would have not had his words, we don't know how our life would be. அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். And Jesus said his words are life and the spirit. இந்த வார்த்தையை கொண்டுதான் ஆண்டவர் நாம் காண்கிற பூமி எல்லா அண்ட சராசரங்களையும் கர்த்தர் படைத்ததாக வேதம் சொல்லுகிறது. And the Bible also says only through these words he created all the heavens and earth. ஆனால் இந்த வார்த்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டா மாறுபாடான பேச்சா கூட இருக்கலாம். But this speech can also be a perverse speech. அதாவது எந்த அளவுக்கு ஒரு காரியத்துல வலிமையும் வல்லமையும் இருக்கோ அந்த காரியத்தை நன்மைக்கும் அதிகமா பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். So when there is a power in certain things, it can be used both for good and bad as well. அதே போலதான் பேச்சு. Similarly speech as well. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது சிலர் பேசுகிறது எப்படி இருக்குன்னா அவருடைய நாவுக்கு கீழே விஷம் இருக்கிறது போல இருக்காம். That's why the Bible says certain people when they speak, it is like poison of asps under their tongues. அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய இருதயத்தை உருவ குத்துகிறது போல இருக்கிறதாம், ஈட்டியை போல. The words of their mouth, they are like spear that will come under a prick a person. ஆனால் அதே வேளையிலே ஒருவன் சரியாக பேசினால் அவன் அநேகருடைய வாழ்க்கைகளுக்கு நன்மையை கொண்டு வர முடியும் என்று வேதம் பல இடங்களில் நமக்கு சொல்லுகிறது. But at the same time the Bible also says when a person speaks good, that could bring a great blessing and good to people. உதாரணத்துக்கு நீங்கள் வாசிக்க வேண்டுமானால், for example, if you want to read நீதிமொழிகள் 15:1 பாருங்க. Proverbs 15:1, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று வாசிக்கிறோம். A soft answer turneth away wrath, but grievous words stir up anger. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம பேசுகிற மெதுவான வார்த்தைகள் பெரிய கோபத்தை, உக்கிரத்தை அப்படியே தணிக்க கூடிய வலிமை உள்ளது. So therefore soft answers are the speech that we speak has the power to quench a great wrath. நான் 7 காரியங்களை சொல்றேன். இந்த வேர்ட்ஸ் உடைய பவர், நம்முடைய வாயினுடைய வார்த்தைகளுடைய வல்லமை எவ்வளவு அதிகமானது அப்படின்னு 7 வார்த்தைகள் ஆங்கிலத்துல அப்படியே பட்டியலிட்டு காட்டுறேன். So I want to list down 7 things which says about the power of words. எல்லாவற்றுக்கும் வசனத்தை கொடுக்க நேரம் இல்ல, நான் வெறும் குறிப்பை மாத்திரம் சொல்றேன். I'll just give you the points alone. I don't have time to give verses. நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து இதற்கான வசனங்களை நீங்க பைபிள்ல தேடி கண்டுபிடிங்க. You try to take effort and find verses for these words. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது, first, வார்த்தைகள் உருவாக்க கூடியது. Words can create. வார்த்தைகள் உருவாக்கும் வலிமை உடையது. Words has the power to create. இந்த காண்கிற எல்லாவற்றையும் வார்த்தையினாலே ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைத்தார் என்று வாசிக்கிறோம். We read the things which are invisible, which are not present as the one which to be existed by God. He called everything that was not there into existence simply by using words. வார்த்தைகளாலே அழைத்தார். The Lord called things into existence. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது, second, வார்த்தைகள் உருவாக்க கூடியது மாத்திரம் இல்ல, வார்த்தைகள் காரியங்களை மாற்ற கூடியது. Words also can change things. வார்த்தைகள் மாற்ற கூடியது. Words can change things. மூன்றாவது, third, வார்த்தைகள் ஒரு காரியத்தை அமைதிப்படுத்த கூடியது. Words can calm. ஒரு உறவிலே உள்ள பிரச்சனைகளை கூட அமர பண்றதுக்கு வார்த்தைகள் போதுமானது. Words are sufficient to calm down the problem in a relationship. நான்காவது, fourth, வார்த்தைகள் நமக்குள்ளே உள்ள குழப்பங்களை தெளிவிக்க கூடியது.
Words can bring a clarity of confusions in us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஐந்தாவது, Fifth, வார்த்தைகள் சத்தியங்களை வெளிப்படுத்தக்கூடியது. words claims truth. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆறாவது, Sixth, வார்த்தைகள் எதிரிகளை மேற்கொள்ளக்கூடியது. words can conquer our enemies. இயேசு சத்ருவை எந்த ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் அல்ல, வெறும் தேவனுடைய வார்த்தையினாலே மேற்கொண்டார். Jesus did not overcome the devil by any sword or any spear, but only by the word of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு கூட நம்மை பாவத்திலிருந்தும் அந்தகாரத்திலிருந்தும் வாழுகிற மக்களை விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துறது சுவிசேஷகனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான். So even today it is the words from the mouth of the evangelist that the Lord helps to deliver us from all kinds of evil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏழாவது, கடைசியாக, seventh and the last, வார்த்தைகள் உறவுகளை கட்டுகிறது. words connects relationships. மக்களோடு நாம் எப்படி உறவுகளை வைக்கிறோம்னா பேசுவதின் மூலமாக தான். So we maintain a relationship with people only through words. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. These words are very important in our life. நீதிமொழிகள் 18:21 வாசிக்கும்போது, if you read Proverbs 18:21, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். Death and life are in the power of the tongue, and they that love it shall eat the fruit thereof. அதனால தான் இது ரொம்ப முக்கியமானது. Therefore it is very important. நம்முடைய வாழ்க்கையே அதிலே அஸ்திவாரப்படுத்தப்பட்டிருக்கிறது. Our life has its foundation built in it. இந்த வார்த்தைகள் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படினு சொன்னா, why these words are important? இந்த வார்த்தைகள் தான் கடைசி நாளில் நம்மை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்த போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says these words are important because they are the ones that are going to bring us to judgment in the last day. நம்முடைய வார்த்தைகளுக்காகவே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். We will be judged for our words. நீங்கள் மத்தேயு 12:36 வாசிப்பீர்களானால், if you read Matthew 12:36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். Jesus said, I say unto you that every idle word that men shall speak, they shall give account thereof in the day of judgment. நன்றாக கவனிங்க. Listen carefully. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வார்த்தைகள் ஏன் ரொம்ப முக்கியத்துவமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைகள் நம்மை யார் என்று வெளிப்படுத்தி காட்டுகிறதுக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. Above all, why this speech or words are important? It's because it can reveal who we are. நம்முடைய சுபாவங்களை வெளியே கொண்டு வருவதற்கு வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானது. Our speech is very important to bring out our character. நம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் நம்மை நிராகரிப்பதற்கும் இந்த வார்த்தைகள் முக்கியமானது. These words are very important for people to approve us or condemn us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு நம்மளை வெளிப்படுத்துறதே என்னன்னு கேட்டீங்கன்னா வார்த்தைகள் தான். And it is our speech or words that reveals whether we are good or bad. ஆகவே தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், that's why I used to say, தமிழ்ல சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும்னு சொல்லுவாங்க. They used to say face is the index of the mind. ஆனால் நம்முடைய இருதயத்தினுடைய நினைவு என்ன என்பது எப்படி வெளிவருதுன்னா வார்த்தையினால வருது. But I tell words are the index of the heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒருவன் எப்படி பேசுகிறானோ அதை வைத்து அவனை கணிக்க முடியும். So you can easily assume a person based on the speech. அவன் யார், அவனுடைய நம்பிக்கைகள் என்ன, அவனுடைய தரம் என்ன, அவனுடைய குணம் என்ன, எல்லாத்தையுமே அவங்க பேசுறதை வச்சு கண்டுபிடிக்க முடியும். So you can easily identify from the speech who is he, what is his standard, what is his quality, and what is his character. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூன்னு வைக்கிறாங்க பாத்தீங்களா, நேர்காணல்னு வைக்கிறாங்க பாருங்க. நேர்காணல் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, உட்கார வைத்து அவர் வருகிற மக்களை என்ன பண்றாங்கன்னா பேச வைக்கிறாங்க, கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைக்கிறாங்க. So even until today we have interviews. What they do in interviews, like they just call the people and let them speak. கேள்வி கேட்க அவங்க பதில் சொல்லும் பொழுது இவன் எப்படிப்பட்டவன், இவனுக்கு திறமை இருக்கிறதா, திறன் இருக்கிறதா, இவன் குணம் என்ன, இவனுடைய சுபாவம் என்ன, இவனுடைய ஞானம் என்ன, எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கண்டுபிடிச்சிடறாங்க. So as they let him speak and answer their questions, they begin to estimate his quality, his character, and what is his skill and what is his talent. இங்க ஒரு இடத்துல தேர்தல்னு வந்தா கூட ஒரு தலைவனை தெரிந்தெடுக்கிறதே எதை வச்சுன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன பேசுறாரோ அதை வச்சு தான் தெரிந்தெடுக்கிறாங்க. Even when there is an election, they will choose a leader based on his speech. நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல ஜனாதிபதி தேர்தலுக்கு வரும்போது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறவங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில் என்ன
பண்றாங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் விவாதிக்கிறத லைவாக போடுறாங்க டிவில. So even when in America it is more interesting where because when there is a president election they will just telecast where both the contestants for that post will be standing on the same stage and discuss with each other. அவங்களுடைய ஆர்குமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா அவங்க வெளிப்படையா காட்டும் போது ஜனங்கள் தீர்மானிக்கிறாங்க எந்த நபர் வந்து நமக்கு நல்ல ஜனாதிபதியாக வருவார் அப்படின்னு தெரிந்தெடுத்து அவங்க ஓட்டு போடுறாங்க. So when these arguments are shown very openly, people will try to understand which president would suit them and they will elect them. நம்ம யார் என்று ஜனங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்முடைய வாயின் வார்த்தைகள் வந்து ஒரு கண்ணாடியை போல காமிச்சிருது. Our words of our mouth it's like a mirror to reveal who we are. நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, If you come to Matthew 26, அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து நீங்க வாசிக்கும் போது அவன் இயேசுவை 3 தரம் மறுதலித்ததாக அந்த பகுதியில் நீங்க வாசிக்கலாம். here in the scripture portion you can read about Apostle Peter who denied Jesus 3 times. அதிலே 3வது முறை இயேசுவை மறுதலித்த காரியம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. But the incident where he actually denied Jesus the third time was more interesting. நீங்கள் 73ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read verse 73, மத்தேயு 26:73, Matthew 26:73, சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்திலே வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னார்கள். And a little later those who stood by came up and said to Peter, surely you also are one of them, for your speech betrays you. உன் பேச்சை கேட்டாலே தெரியுதுப்பா நீ வந்து இயேசுவோட தான் இருந்திருக்கிற. When we hear your speech and accent we can identify that you were with Jesus. நீ இயேசுவோடு கூட சுற்றி திரிந்த ஒருவன் என்பது உன் பேச்சில நான் கண்டுபிடிச்சிட்டோம். Your speech very well reveals that you were also with Jesus. இயேசுவோடு தான் இல்ல அப்படின்னு இவன் வந்து தன்னை மறைப்பதற்காக அவன் என்ன பண்றானா, 74ஆம் வசனம் அடுத்த வசனமே நீங்க வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி அந்த சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான் அப்படின்னு போட்டிருக்கு. So in order to conceal his identity that he was not with Jesus, he began to curse and swear. In verse 74 he says, I don't know that man. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பேச்சு வந்து ஒரு மனுஷன் யாரோடு இருக்கிறான், அவனுடைய சுற்று வட்டாரம் என்ன, அவனுடைய உறவுகள் என்ன எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. The Bible says the speech of a person easily reveals who a person is, what is his acquaintance, what is his background and surrounding. அப்போஸ்தலர் 4:13 வாசிப்பீர்களானா, If you read Acts 4:13, தமிழ்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. it's very beautiful in Tamil. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். Now when they saw the boldness of Peter and John and perceived that they were uneducated and untrained men, they marveled and they realized that they had been with Jesus. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It's really surprising. அவங்க பேச ஆரம்பிச்ச உடனே ஒன்னு கண்டுபிடிச்சாங்களாம். So when they began to speak, they identified it. என்ன தெரியுமா? You know what is that? இவங்க வந்து படிக்காதவங்க, They are uneducated. இவங்க பேதைகள்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். They found they are untrained men. ஆனா இவங்க பேசுகிற தைரியத்தை பார்த்த உடனே இந்த மாதிரி தைரியமான பேச்சு யார்கிட்ட இருந்து வரும்னு சொன்னா இயேசுவோடு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. But when they saw the boldness with which they spoke, I realized that only people who were with Jesus will have this boldness. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில அவனுடைய பேச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. So words and speech is very important in the life of a believer. நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்ற அடையாளங்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளம் வந்து நம்ம எப்படி பேசுறோம்ன்றதுல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். One of the signs to show that we are saved is in our speech. நம்முடைய வாழ்க்கையில உள்ள மறுரூபத்திற்கு ஒரு அடையாளம் வந்து என் பேச்சுல ஒரு பெரிய மறுரூபம் இருக்கு. So the sign for a great transformation in life is a transformation in your speech. நான் பழையபடி நான் பேசுறது இல்ல. I don't speak as I was earlier. பழைய மனுஷனுக்குரிய கிரியைகள்ல ஒன்றாகி என் பேச்சுல ஒரு பெரிய மாற்றத்தை நான் வந்து காண்பிக்கிறேன். So one of the works of my old man that is his speech, I show a great change in that. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதுல தேவன் நமக்கு ஏன் ஞானத்தை தருகிறார் என்று சொன்னால், இந்த மாறுபாடாக பேசுறாங்க பாருங்க, அந்த மனிதர்கிட்ட நம்மை காப்பாற்றுவதற்கு தேவன் ஞானத்தை தர்றார். And here the Lord gives us wisdom to protect us from people who speak perverse words. இந்த மாறுபாடான பேச்சு நம்மகிட்ட இருக்கவும் கூடாது, மாறுபாடான பேசுகிறவர்களிடத்திலே நாம் எச்சரிப்பாக இருக்கணும். And we should not have this kind of perverse words, and we should be very careful with the people who speak perverse
perverse words. நீங்கள் நீதிமொழிகள் 10:32 வாசிப்பீர்களானால், If you read Proverbs 10:32, இந்த மாறுபாடான பேச்சு என்பது தேவனுடைய பிள்ளைக்கு உகந்ததல்ல, அது ஒரு துன்மார்க்கனுக்குரியது என்பதை நீங்க படிக்கலாம். here you can read this perverse speech is not acceptable to the righteous, but the mouth of the wicked is perverse. நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும், துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளதுன்னு பார்க்கிறோம். The lips of the righteous know what is acceptable, but the mouth of the wicked what is perverse. அப்போ தேவனோடு இருக்கிறவர்களும் தேவன் அற்றவர்களா இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசத்தை எதுல பார்க்கிறோம்னா, ஒரு நீதிமானுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் சட்டத்தின்படி, ஒழுங்கின்படி, ஒழுக்கத்தின்படி இருக்கும். ஆனா தேவனை அறியாத, ஏற்றுக்கொள்ளாத ஒரு துன்மார்க்கனுடைய லைஃபினுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, அது சட்டத்திற்கு மாறுபட்டதாக, அங்கீகரிப்புக்கு மாறுபட்டதாக இருக்கும். The difference between a person who is saved and not saved could be identified by the way he speak, the way the lips of the righteous speaks which is right, which is acceptable by the law, whereas the mouth of the wicked will speak perverse, which is against the law. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of நான் the Lord. சொன்னேன் உங்களுக்கு, மாறுபாடு அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, சட்டத்திற்கு ஒழுங்குக்கு மாறுபட்டது, அதான் மாறுபாடு. So I told you what is perversion. Perversion is being contrary to accepted standards of practice. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ பிசாசு பாருங்க, எப்பவுமே அவனுக்கு இந்த சிருஷ்டிக்கிற ஒரு தன்மை, சிருஷ்டிக்கிற ஒரு வலிமை அவனுக்கு கொடுக்கப்படல. So when you look at the Satan, it cannot create. The power of creation is not given to it. given to him. Okay, அப்போ அந்த சிருஷ்டிக்கிற வல்லமை யாருக்கு தான் இருக்குன்னா, தேவனுக்கு மட்டும் தான் இருக்கு. So the power of creation belongs only to God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவே இந்த பிசாசானவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, அவன் சிருஷ்டிக்க முடியாததுனால சிருஷ்டிக்கப்பட்டவைகளை திரித்து அவன் மாற்ற முயற்சி செய்வான். So therefore this Satan, since he cannot create, he try to pervert what God has created. தேவன் உண்டாக்கின எல்லாவற்றையும் மாறுபாடு உள்ளதா மாற்றக்கு ட்ரை பண்ணுவான். He will try to pervert things which God has created. மனிதருக்குள்ளே மாறுபட்ட கருத்துக்களை கொண்டு வருவான். He will bring twisted ideas and notions into men. மாறுபட்ட வழக்கங்களை உள்ள புகுத்துவான். He will bring perverse lifestyle into men. தேவன் உண்டாக்கினதிலிருந்து திரிக்கிறது தான் அவன் வேலை. So it is his work to pervert things which God has created. நீங்கள் எல்லா பகுதிகளிலேயும் பிசாசானவனுடைய இந்த மாறுபட்ட இந்த பிரிவினைகளை உண்டாக்குகிற, வித்தியாசமாக செயல்பட வைக்கிற எண்ணங்கள் அவன்கிட்ட இருந்து வர்றதை நீங்க பார்க்கலாம். So you can see in every things of life where you can find this perversion of Satan and twisted ideas that he brings in our life. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்வார்கள்னு போட்டிருக்கு. So it is written that the Lord is spirit, and those who worship the Lord and shall worship him in spirit. இத பிசாசு என்ன செய்வான், அப்படியே திரிப்பான். So he will pervert it as such. ஆவியா இருக்கிற தேவன் தான், ஆனா அவருக்கு உருவம் ஒன்று வச்சாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி உருவங்களை ஆராதிக்க, சொரூபங்களை ஆராதிக்க அப்படியே திரிப்பான். So he will say the Lord is in spirit, but if you have an image for God, then that would be more better for you, and he will try to pervert it. உறவுகளை பாருங்க, தேவன் உண்டாக்கின உறவுகள்ல ஒரு பரிசுத்தம், நீதி, நேர்மை இருக்கும். ஆனா அவன் என்ன செய்வான், அதுல ஒரு திரித்து என்ன பண்ணுவான்னா, இப்படி கூட உறவு கொள்ளலாம் அப்படின்னு எல்லாத்தையும் மாறுபட்டதா மாற்றுவான். And even in relationships there is a rule, there is an integrity, there is a righteous thing that are present, but he will pervert, saying that you can also have relationship in this way. இன்னைக்கு உலகத்துல கூட இத நீங்க நியூஸ்ல டெய்லி படிக்கலாம். This you can read in newspapers even today in this world. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னங்க இவங்க இப்படி நடக்கறாங்க? So it will be really surprising why they do behave like என்னங்க that. ரொம்ப புதுசா இருக்கு. This is totally strange and different. பார்க்கறக்கே விகாரமா இருக்கு. It is really so disgusting to see. என்ன இவங்க செய்றாங்க அப்படின்னு யோசிக்க தோணும். We will thinking what are they doing actually? தேவன் எதையெல்லாம் நியாயம் நியதின்னு வைக்கிறார், அது அப்படியே மாறுபட்ட விதமா அவன் இன்னொரு புது நியதியை காட்டுவான். So whichever the Lord says it is a rule and law, he will show it in a new way and pervert it that கர்த்தர் புசிக்காதன்னு சொன்னா அவன் புசின்வான். If God says do not eat it, he will ask you to eat. புசினா புசிக்காதன்னு சொல்லுவான். If God says eat, he will ask not to eat. எதையெல்லாம் தேவன் உருவாக்குறாரோ அது அத்தனையும் என்ன பண்ணுவானா, மாடிஃபை பண்ணி அதை கரப்ட் பண்ணுவான். அதான் பெர்வர்ஷன் சொல்றது. So whatever God creates, he will try to modify it, and that is called perversion. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது இந்த மாறுபட்ட பேச்சு உள்ளவர்கள் யாரா இருப்பாங்கன்னா, கடைசி காலங்களில் இன்னும் சொல்ல போனா, பவுல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பிறகு அவனை பின்பற்றி வருகிற ஊழியர்கள்ட்ட இந்த மாறுபட்ட பேச்சு இருக்குன்னு அவர் அடையாளம் காட்டுறாரு. So even when you read about it, the apostle Paul, he says after he departs from this world, he can find this perversion among the servants and disciples of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 29 லிருந்து 30 பாருங்க. Acts chapter 20 verses 29 and 30.
அவர் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். For I know this, that after my departure savage wolves will come in among you. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். Also from among yourselves men will rise up, speaking perverse things to draw away the disciples after themselves. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. This we have to notice very well. எதற்காக சுவிசேஷம், எதற்காக பிரசங்கம் போதிக்கப்படுகிறது? Why is gospel and doctrine being preached to us? ஜனங்களை கர்த்தரண்டை இழுத்து கொள்வதற்கு. To draw people to God. ஆனா ஒரு கூட்டம் எழும்புவாங்களாம் சுவிசேஷகர்கள்னு சொல்லி. But a group will rise up saying evangelists. பவுல் சொல்வார், நான் போன பின்பு கொடிதான ஓநாய்களை போன்றவங்க வருவாங்க. So Paul says, when after my departure savage wolves will come in. அவங்க ஜனங்களை கர்த்தரண்டை இழுக்க மாட்டாங்க, ஜனங்களை தங்க பக்கம் இழுப்பாங்க. They will not draw people towards God, but they will draw people towards them. அதற்கு அவங்க பயன்படுத்துறது என்னன்னு கேட்டிங்கன்னா மாறுபாடானவைகளை பேசுவாங்க அல்லது போதிப்பாங்க. And for that purpose they will use speaking perverse things and preach perverse things. அதாவது என்ன அவர் சொல்றாருன்னா, நான் என்ன பேசணும்னோ அதற்கு மாறுபட்டவைகளை அவங்க பேசுவாங்க. So what he says is, whatever I spoke to you, they will speak things that are contrary to what I spoke. அதான் பவுல் சொன்னாரு, நான் உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷத்தை தவிர வேறு ஒரு சுவிசேஷத்தை தேவ தூதனே சொன்னாலும் ஏன் நானே சொன்னா கூட ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னு சொன்னார். That's why Paul says, if there is any gospel that is being preached even by the angel other than the gospel which I preach, do not accept it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில இந்த மாறுபட்ட பேச்சு இருக்கவே கூடாது. So this perverse speech should not be found in the life of a man. வாழ்க்கையில தேவனுடைய சத்தியத்தை எப்பொழுதும் பேசுறவங்களா இருக்கணும். We should be people who always speak the truth of God. நம்ம உண்மையில நிலைத்திருக்கணும். We should stand firm in the truth. உண்மைக்கு மாறான காரியங்கள், சத்தியத்திற்கு மாறான காரியங்கள், நம்ம நேர்மைக்கு மாறான காரியங்களை நம்ம பேசுற பழக்கம் நமக்கு இருக்கவே கூடாது. We should not have the habit of speaking against truth or things are doing against honesty. ஆகவே தான் நீதிமொழிகள் 8:8 நீங்கள் வாசிக்கும் போது, if you read Proverbs 8 and verse 8, என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை என்று சொல்லுகிறார். all the words of my mouth are with righteousness, nothing crooked or perverse is in them. ஒன்று கூட நான் புரட்டி பேசுறதே கிடையாது. I don't perverse even a single thing. நான் மாறுபட்டு பேசுறது கிடையாது. I don't perverse even small things. நான் சின்னதோ பெரியதோ எல்லாவற்றையும் நேர்மையாக நான் பேசுறேன். No matter whether it is small or big, I will be very honest in everything. அதே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, if you come to Proverbs 8:13, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், the fear of the Lord is to hate evil, பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். He says pride and arrogance and the evil way and the perverse mouth I hate. எனக்கு அது பிடிக்காது. I don't like it. இப்படி மாறுபட்ட பேச்செல்லாம் எனக்கு பிடிக்காது. I don't like this perverse speech. இந்த புரட்டி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. I don't like this perversion. அந்த வழிகள்ல நான் நடக்கிறது இல்லைன்னு சொன்னார். And he says I don't walk in that way. இல்லாததை இருக்கிறதுன்னு சொல்றது, இருக்கிறதை இல்லாதன்னு சொல்றது. So saying things which are not existing as existing and the things which are existing as not existent. உண்மையை பொய்ன்னு சொல்றது, பொய்யை உண்மைன்றது. And saying truth as lie and lie as truth. இந்த பேச்சு எனக்கு இல்ல, நான் அதை வெறுக்கிறேன்னு சொல்றேன். He says I don't have this speech and I hate it. நீங்கள் இன்னும் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வருவீர்களானா, if you come to Proverbs 19:1, அவர் சொல்லுகிற வார்த்தை ரொம்ப வலிமையான வார்த்தை. அவர் சொல்றாரு, மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமமாய் நடக்கிற தரித்திரனே வாசின்னு சொல்றாரு. And here he says better is a poor who walks in his integrity than one who is perverse in his lips and is a fool. மாறுபாடான உதடு உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமமாய் நடக்கிற தரித்திரனா இருந்தா கூட பரவாயில்லை, அவனை நான் ஏற்றுக்கொள்றேன். It is better to be a poor who walk in his integrity than one who is perverse in his lips and is a fool. ரொம்ப ஆழமான வார்த்தைகள் அது. It is very deeper word. அதாவது நம்ம ஐஸ்வரியத்தை தேடுறத பார்க்கிலும் நேர்மையை தேடுறது நல்லது. So it is always better for us to seek honesty rather than seeking riches. மாறுபாடுள்ள வார்த்தைகள் ஒரு நீதிமான் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. A perverse speech should not be present in the life of a righteous or a man of God. அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நன்மையை கொண்டு வராது. That will never fetch good to our life. பாருங்க, இந்த மாறுபாடான வார்த்தைகளை ஏன் ஞானம் தடுக்குது, ஏன் ஞானம் அதுல இருந்து காப்பாற்றுறதுக்கு தீவிரிக்கிறது என்று சொன்னா, இந்த மாறுபாடு உள்ள வார்த்தைகளால் நன்மை அல்ல
தீமையை தான் ஒருவன் வந்து அறுக்கிறான். So the reason why this wisdom stops or obstructs or protects us from this perverse speech is because a person only reap evil, not a good from this. அநேகர் மாறுபாடான காரியங்களை தெரிந்து கொள்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாறுபாடுகளால நான் வந்து கொஞ்சம் நன்மையை பெற்றுவேன், எனக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. So many people choose this perverse speech just because that they will get some kind of a profit or gain out of it. நேர்மையான வார்த்தைகளை பேசினா ஆபத்து வந்துரும், பிரச்சனை வந்துரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. Many people will think if I speak honestly I will be encountered by any problem. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மாறுபாடானவைகளை பேசும்போது நடக்கிற விளைவு, வருகிற விளைவுல முதலாவது விளைவு என்னன்னா, அது நமக்கு தீமையை அறுவடையாய் தரும். But the first consequences this perverse speech brings is it begets evil. மூன்று சொல்றேன். அதுல முதலாவது காரியம் வந்து இந்த மாறுபாடான பேச்சு ஏன் இருக்க கூடாதுன்னா, அது நமக்கு தீமையை விளைவிக்கும். So I will tell you three things, and first one is a perverse tongue begets evil. 17ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 20ஆம் வசனம் பாருங்க. Proverbs 17:20. நீதிமொழிகள் 17:20. Proverbs 17:20. மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். He who has a deceitful heart finds no good, and he who has a perverse tongue falls into evil. புரட்டு நாவுள்ளவன் தீமையில விழுவான். And he who has a perverse tongue falls into evil. ஆனா இந்த வார்த்தையை புரட்டுறவங்க என்ன நினைச்சிட்டு புரட்டுறாங்கன்னு சொன்னா, இப்படி புரட்டி பேசினா நமக்கு என்ன கிடைக்கும், கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், லாபம் கிடைக்கும் நினைக்கிறாங்க. But people who perverse and speak, they think that we will get some gain or a profit when we perverse it. அதனால உங்க வாழ்க்கையில உண்மையை வந்து பேசுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. Therefore they hesitate to speak truth in their life. உண்மையை பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. They are scared to speak truth. ஏதோ ஒரு ஆபத்துல சிக்கிர போறோம்னு நினைப்பாங்க. They will think that they will be entangled in a problem. ஆனா பைபிள் சொல்லுது, But the Bible says, என்றைக்கு ஒரு மனுஷன் வார்த்தையில புரட்டி பேசுறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு தீமையை வந்து அவன் வாழ்க்கையில ஆதாயமா வச்சுக்கிட்டே இருக்கான், அவன் சேர்த்துக்கிட்டே இருக்கான் தீமையை. so as a person keeps on speaking perverse, he will be gathering all the evil in his life. நீங்கள் வேதத்துல வாசிப்பீர்களான எங்கெங்கெல்லாம் ஜனங்க தங்க வார்த்தையில வந்து புரட்டி பேசினாங்களோ அவங்க நன்மையை அனுபவிக்கவே இல்லை. So even in the Bible, wherever people had a perverse speech, they never got any good in their life. ஆரம்பத்திலே நீங்க பார்க்கலாம், ஏதேன் தோட்டத்திலேயே Right from the beginning, even the Garden of Eden, ஆண்டவர் வந்து கேட்கிற நேரடியான கேள்விக்கு பதில் வந்து நேரடியா வரல. God, when he asked a direct question, the answer was not direct. நான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை நீ புசித்தாயா? The Lord asked, did you eat that forbidden fruit which I forbid not to eat? ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன வந்தது? What was the reply for that question? நான் இல்ல, நீர் கொடுத்த ஸ்திரீ எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். It is not I, but the woman whom you gave, she gave me and I ate it. இதுல என்ன புரட்டுன்னு கேட்டா, நீ சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்லணும். அதுக்கு பதிலா நீர் கொடுத்த மனைவியினால தான் சாப்பிட்டேன்னு அவர் அர்த்தம் பண்ணி பேசுறாரு. So here what is the perversion is, if he asks, did you eat, he should say yes, I have eaten. But he meant saying that the wife which you gave, she made me to eat. பழி அந்த அம்மா மேல போட்டான். He tried to put blame on her. அந்த அம்மாட்ட போய் கேளுங்க, ஏவாள்கிட்ட, ஏம்மா நீ சாப்பிட்டியா? So you ask her, Eve, did you eat? நான் இல்லங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன். It is not I, but the serpent deceived me. அப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் சாப்பிட்டது வந்து ஏன் தப்பு கிடையாது, நான் சாப்பிட்டதுக்கு மற்றவங்க தான் குற்றவாளி. So it means that they want to say that it is not our mistake that we ate, but other people are responsible for that. அதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோட்டத்துல ஆண்டு இருக்கப்படல வெளியே அனுப்பிட்டாரு. And as a result, the Lord did not let them in the garden, he chased them away. அந்த நேரத்துல ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு, அந்த ஆன்சர் சொல்றது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. ஆனா அதோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. That answer was very convenient to answer at that time, but it did not fetch any blessing to them. கேயாசிட்ட தேவ மனுஷன் கேக்குறாரு, எங்கப்பா நீ போயிட்டு வந்தேன்னு கேட்டா, உம்முடைய அடியேன் எங்கும் போல, இங்கே தான் இருக்கிறேன்னு சொன்னான். When the man of God asked Gehazi, where did you go? He said, your servant did not go anywhere, I was here. அவன் என்ன நினைச்சான் தெரியுமா, எதுக்கு சும்மா தேவையில்லாத பிரச்சனை கிளப்புவானே, அப்படியே ஏதாவது நழுவி போற மாதிரி சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஓடிரலாம்னு நினைச்சான். So he thought, why to invite unnecessary problem, let us give some excuse and just escape from this. ஆனா இந்த மாறுபாடான பேச்சு அவன் வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரல. நாகமானை பிடித்திருந்த குஷ்டரோகம் அவனை பிடிச்சிருச்சு. But this perverse speech did not bring any good to him. The leprosy of Naaman came upon him. அதனால தான் இயேசு சொன்னார், அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
இரக்கம் பெறுவான். That's why the Bible says, he who conceals his sin shall not live, but he who confess and leave them shall receive mercy. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த மாறுபாடா பேசுறான் நமக்கு விடுதலை கிடைச்சிரும், அது ஒரு சுதந்திரத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க. Many people will think this perversion will bring us a freedom and liberty. சிலர் நினைக்கிறாங்கப்பா நம்ம நேர்மையா பேசினா நிறைய பிரச்சனைல மாட்டிக்கிடுவோம் சார், நம்ம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பரட்டி கிரட்டி பேசினாதான் நமக்கு விடுதலை கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும். And many people will say, Pastor, if we speak very honestly and with integrity, we will be caught in a problem. Only if we perverse and speak, we will have the freedom. ஆனால் அப்படி அல்ல. But that is not so. மாறுபாடான பேச்சு ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லயும் தீமைக்கு மேல தீமையை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். But this perversion will bring evil upon evil in the life of people. நீதிமொழிகள் 10:31 சொல்லுகிறது, Proverbs 10:31 says, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடு உள்ள நாவோ அறுப்புண்டு போகும்னு போட்டிருக்கு. the mouth of the righteous bring forth wisdom, but the perverse tongue will be cut out. இந்த மாறுபாடு உள்ள நாவு ரொம்ப நாள் நீடிக்காது. This perverse tongue will not remain forever. அவனுடைய வார்த்தைகளை வைத்து ரொம்ப நாள் அவன் உயிர் வாழ முடியாது. He cannot live or survive with his words for a long time. ரொம்ப நாள் பிழைக்க முடியாது. He cannot survive for a longer time. ரொம்ப நாள் நன்மையை வாங்கிட முடியாது. He cannot receive good for a longer time. அவனுடைய நன்மை, அவனுடைய வாழ்நாள், அவனுடைய ஸ்திரத்தன்மை ரொம்ப குறைந்த நாட்களுக்கு மாத்திரம் தான் இருக்கும். So that lifetime or that firmity will be long only for a short time. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மாறுபாடு உள்ள நாவு அறுப்புண்டு போகும். Perverse tongue will be cut out. முதலாவது சொன்னேன், இந்த மாறுபாடு உள்ள நாவு ஏன் நமக்கு இருக்க கூடாதுன்னா அது நமக்கு நன்மை அல்ல தீமையை தான் கொண்டு வருது. First I told you, a perverse tongue begets evil, not good to us. இரண்டாவது ஏன் நமக்கு மாறுபாடு உள்ள நாவு இருக்க கூடாது என்று சொன்னால், Second, why we should not have a perverse tongue? நீதிமொழிகள் 15:4 வாசித்து பாருங்களேன். If you read Proverbs 15:4, நீதிமொழிகள் 15:4, Proverbs 15:4, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும்னு போட்டிருக்கு. a wholesome tongue is a tree of life, but perverseness in it breaks the spirit. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவி, ஒரு மனுஷனுடைய மனநிலையை நொறுக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குன்னு கேட்டா இந்த மாறுபாடு உள்ள நாவுக்கு இருக்கு. So a perverse tongue has the ability to break the spirit or the inner state of mind of a man. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எப்பவுமே நீங்க சத்தியத்தை பேசும்போது பாருங்க, அது நம்முடைய இருதயங்களை கழிவுற பண்ணும். So whenever you speak truth, it will bring a joy into your heart. அது உறவுகளை என்ன செய்யணும், கட்டி எழுப்பும். It will build your relationships. அது நம்ம மற்றவர்களோடு நெருங்க பண்ணும். It will help us to draw near to other people. சில வேளையில உண்மையை பேசும்போது ஆரம்பத்துல அது கொஞ்சம் கடுமையாகவோ, அது கொஞ்சம் காயப்படுத்துறதாகவோ, வேதனை உள்ளதாகவோ ஆரம்பத்துல தெரிந்தாலும் அது நல்ல உறவுகளை ஆழமாய் கட்டி எழுப்பும். Though initially speaking truth may seem to be harming and hurting other people, but in days as days goes by, it will build up relationships. பாருங்க, சில வேளை ஒரு கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள் ஒருவரோடு ஒரு பேசுற வார்த்தைகள்ல நேர்மையா உண்மையை பேசிட்டாங்கன்னா சில வேளை சில உண்மைகள் கசப்பா இருக்கும். So sometimes the relationships, the speech that the parents and children have, when they speak those things, initially it might be bitter when they speak. ஒரு கணவன் தான் மனைவிட்ட சொல்ற வார்த்தைகள், மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட சொல்ற வார்த்தைகள் நேர்மையா இருக்கும்போது கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். When the words of a husband or wife when they are true, it might be really difficult to hear it. ஆனால் அது அந்த நேர்மையான பேச்சுல ஒருத்தங்க பழகிட்டாங்கன்னா அவங்க உறவுகள் ரொம்ப ஆழமாக வேர் கொண்டு இருக்கும். But when people get used to that honesty, that roots will be very deeper. ஆரம்ப கஷ்டமா இருந்தாலும் முடிவு மகிமையா இருக்கும். Though initially it is very hard, but the end it will be glorious. ஆனா தற்காலிகமான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக உண்மையை தவிர்த்து பொய்யை பேசி 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 பழகிட்டாங்க அப்படின்னா அது அவர்களுடைய ஆவியை அல்லது அவர்களுக்கு இருக்கிற நல்ல சந்தோஷத்தை என்ன பண்ணுனா முறிச்சு போட்டுரும். But if they have the habit of speaking lies just to avoid temporal problems, then that will really break their spirit or endanger their spirit. அந்த நேரத்துக்கு ஏதோ குணம் கொடுக்கிறது போல இருக்கும். ஆனா ஒரு நாள் நிச்சயமா உண்மை வெளியே வரும்போது இது மாறுபட்ட வார்த்தைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது அவருடைய உள்ளத்தில் உள்ள மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அன்பையும் முறிச்சு போடுறோம். But that may give a temporary joy at that moment, but when they come to identify that it is a wrong or it is a false or it is a lie, then that will totally break down their joy in their life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க ஒருவருடைய ஆவியை கழிவுற பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? If you think that you want to bring a joy to a spirit of a person, நீங்கள் ஒருவருக்கு நீங்க மகிழ்ச்சியையும் ஒருவருக்கு சந்தோஷத்தையும் நன்மையும் கொடுக்கணும் நீங்க விரும்பிட்டீங்களா? If you desire to give good or bring a great joy to life in the life of some person, நான் சொல்லுவேன், நீங்க மாறுபாடான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாதீங்க. அது கடினமாக இருந்தாலும்
நீங்க வந்து நேர்மையானதே பேசிருங்க. I tell you, don't use perverse speech, though they are very hard to accept, but speak the truth alone. ஏன் நமக்கு மாறுபாடான பேச்சு இருக்கக்கூடாது என்று சொல்லுவீங்களானா, ரெண்டாவது காரணம், அது நம்முடைய ஆவியை அல்லது மற்றவர்களுடைய ஆவியை கூட அது முறிச்சு போட்டுரும். The reason why we should not have a perverse tongue is because it endangers the spirit of others as well. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. கடைசியாக ஏன் நம்ம வாழ்க்கையில இந்த வாயில வந்து மாறுபாடான பேச்சு இருக்கக்கூடாது என்று நீங்க கேட்பீர்களானா, And the third and the last reason why you say we should not have a perverse speech, ஏசாயா 59 அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை பாருங்க. Isaiah 59 verses 2 and 3. ஏசாயா 59 2 முதல் 3. Isaiah 59 2 and 3. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தினாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தினாலும் உங்கள் உதடுகள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய் பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. But your iniquities have separated you from your God, and your sins have hidden his face from you, so that he will not hear. For your hands are defiled with blood, and your fingers with iniquity. Your lips have spoken lies, your tongue has muttered perversity. அந்த கடைசி வார்த்தையை கவனிச்சீங்கன்னா, உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறதுன்னு போட்டிருக்கு. And the last word says your tongue has muttered perversity. நியாயக்கேடு அப்படின்னா அர்த்தம் என்னன்னா மாறுபாடுன்னு அர்த்தம். So it is perversity. நியாயமாக பேசுறதை விட்டுட்டு அநியாயமா பேசுறதா மாறுபாடு. So not speaking the just but speaking unjust is perversity. உண்மைக்கும் நியாயத்திற்கும் மாறுபட்டு பேசுறதா மாறுபாடு. So speaking contrary to just is perversity. அப்போ இந்த மாறுபாடை பேசும்போது நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா சொல்றாரு, உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக இந்த வார்த்தைகள் என்ன செய்யுதுன்னா பிரிவினையை உண்டாக்குது. So here Isaiah says it brings a separation from you from God. கர்த்தர் வந்து உங்க ஜெபத்தை கேட்க முடியாதபடி, உங்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை வந்து இவைகள் மறைக்கிறது. And your sins or your perversity has hidden his face from you, that he may not hear your prayer. நான் சொல்லுவேன், நம்முடைய அயலாரோடு நாம பேசுகிற மாறுபட்ட வார்த்தைகள் மாத்திரம் இல்ல, தேவனோடு கூட நம்ம மாறுபட்ட வார்த்தைகளை தவிர்ப்பது தேவனோடு உள்ள நல்லுறவை கட்டுவதற்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். I tell you, avoiding perverse speech not only with the people around us but also with the Lord will help us to build relationship with the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மாறுபாடுள்ள வார்த்தைகளை ஒரு மனுஷன் அதிகமாய் பயன்படுத்த அவன் தேவனை விட்டு தூரம் போகிறான் என்பதை மறந்து போகக்கூடாது. And don't ever forget, as a person keep on using this perverse speech, he will estrange from God. நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லி நாம் நேர்மறையான வார்த்தைகளை பேசும்போது நாம் ஒன்று கர்த்தரண்டை நம்ம நெருங்குகிறோமே தவிர நம்ம தூரமா போறதே கிடையாது. When you speak yes as yes and no as no, we will always be drawing near to God and we will not be going away from the Lord. கர்த்தர் வந்து இந்த மாறுபாடான உதடுகளை அவர் வெறுக்கிறார். The Lord hates perverse lips. அவர் எப்பொழுதுமே சத்தியத்தில் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். And he will always delight in truth. நாம வாழ்க்கையில தேவனையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பிரசன்னத்தை விட்டு நம்மை விலக்குகிற இந்த மாறுபாடான பேச்சு நம்ம லைஃப்ல இருக்கவே கூடாது. And we should not have this perverse speech in our life which will estrange us from God. சவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல் முதல் ராஜாவாக கர்த்தரே அவனை நியமித்தார். And when you look at the life of Saul, he was a person who was chosen by the Lord, he was anointed by the Lord, and he was set as the first king upon the people of Israel. ஆனா அவனுடைய வாய் வந்து, அவனுடைய நாவு வந்து, அவன் நாவு வந்து நேர்மையா இல்ல. But his tongue was not honest. அவன் சொன்னது ஒண்ணு, அவன் செய்தது வேற. And whatever he said, but he did always contrary to what he said. அவனுடைய இருதயத்தில் உள்ள பிரச்சனைகளை அவன் தீர்க்காம அவன் பேசியே ஆண்டவர்ட்ட என்ன பண்ணிரலாம், ஏமாற்றிரலாம் நினைத்தான். So he never tried to solve the problem of his heart, but he thought he can easily solve it by deceive God by speaking. அதாவது தன்னுடைய உண்மையான இருதயத்தில் அவன் சோரம் போயிட்டான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதத அதற்கு ஒரு காரணம் காட்டி ஜனங்களை விட்டு விலகி போறாங்க. நான் வந்து இந்த ஆடு மாடுகளை வந்து கர்த்தருக்காக தான் சேர்த்து வச்சிருக்கேன். இவனுடைய தனிப்பட்ட ஆசை இச்சைகளை வெளிப்படுத்தாம, ஆண்டவரே நான் மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல இருக்கேன்னு சொல்லாம, இதற்காக செய்தேன், அதற்காக செய்தேன், அப்படி செய்தேன், புரட்டின முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா,
தேவனுடைய ஆவியானவர் அவன்கிட்ட விலகி போனார்னு பார்க்கிறோம். And again, in his life, you can see that he disobeyed the Lord, and he also gathered many oxen and sheep, everything for himself according to his lust. But when the Lord asked, he never said that it is for his lust, but he tried to deceive the Lord by using perversity, and therefore, at the last, the Spirit departed from his life. ரொம்ப வேதனையான காரியம் என்னன்னா, The most grieving is, எந்த தேவன் அவனை தம்முடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணினாரோ, the Lord who anointed him with the Spirit, வேதம் சொல்கிறது அதே தேவன் அவனை அலக்களிக்கும்படி ஒரு அசுத்தாவி அனுப்பினார்னு போட்டிருக்கு. and we read the same Lord sent an evil spirit to trouble him. தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய ஒரு உறவுல ஒரு முறிவு ஏற்பட்டது. So there was a great break in the relationship between him and the Lord. ஒரு காலம் சவுல் ஆவியில் நிறைந்து அவன் மற்ற தீர்க்கதரிசிகளோடு அவன் தீர்க்கதரிசனம் உரைத்த ஒரு அனுபவம் லைஃப்ல இருந்தது. So earlier this Saul had an experience of being filled by the Spirit of the Lord, and he prophesied along with other prophets. ஆனால் அவனோட வாழ்க்கையின் முடிவில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொன்னவன் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீட்ட போயிட்டு எனக்கு மரித்து போன சாமுவேலை உயிரோடு எழுப்பி கொண்டு வான்னு கேட்கிறான். But this man in the later stages, a person who prophesied, began to go in seek of a woman with familiar spirits and asked her to bring Samuel again. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாறுபாடான பேச்சு வேண்டாம். We don't need this perverse speech in our life. முதலாவது சொன்னேன், அது நமக்கு நன்மை அல்ல, தீமையே கொண்டு வரும். First I told you, a perverse tongue begets evil and not good. இரண்டாவது, அது அநேகருடைய ஆவியை முறிய பண்ணும். And second I told, a perverse tongue endangers the spirit. மூன்றாவது, ஒரு மாறுபாடு உள்ள நாவு தேவனை விட்டு நம்மை தூர விலக்கி விடும். And third, a perverse tongue estranges us from God. அதனால தான் 141 சங்கீதம் 3ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொன்னாரு, That's why the psalmist said in Psalm 141:3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். Set a guard, O Lord, over my mouth. Keep watch over the door of my lips. ஆண்டவரே, என் நாவின் வார்த்தைகள் உமக்கு பிரியமா இருக்கணும். Lord, let the words of my mouth be pleasing to you, Lord. உம்முடைய நியாயத்தின்படி இருக்கணும். Let it be according to your உம்முடைய righteousness. அங்கீகரிப்புக்கு ஏற்ற விதமா இருக்கணும். Lord, let it be approved by you, Lord. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள், நீர் அங்கீகரிக்காத வார்த்தைகள் என் வாழ்க்கையில வேண்டாம். Lord, I don't want words which are not accepted by you, which are not pleasing to you, Lord. காலைல கர்த்தர் நம்மோடு பேசுவாரா. May the Lord speak with us today. நாம் எந்த இடத்துல இருந்தாலும், No matter wherever you are, யாராக நாம் இருந்தாலும், no matter who you are, மாறுபாடான பேச்சு எனக்கு வேண்டாம். but Lord, I don't want this perverse speech. என் வாய் சத்தியத்தை மாத்திரம் பேசும். Let my mouth speak truth alone. நான் எதை நேசிக்கிறதை பார்க்கலும் நேர்மையான வார்த்தைகளை நேசித்து உண்மையை வசனிக்கிற வாயா என் வாய் இருக்க ஆண்டவரே என்னை வழி நடத்தும் நம்ம கேட்போம். Let us ask, Lord, lead me that I may, Lord, love this, Lord, truth alone, and let me be away from this perversity. உண்மையான ஞானம் உள்ளவன் தன்னுடைய உதடுகளை மாறுபாடான பேச்சுக்கு விலக்கி தப்புவித்துக் கொள்ளுவான். A true wise man will deliver his life or way from the perverse things. நீதிமொழிகள் 2:12. Proverbs 2:12. அதனால் நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். To deliver you from the way of evil, from the man who speaks perverse things. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த மாறுபாடான பேச்சுக்களிலிருந்து நம்மை தப்புவிக்கிற தேவ ஞானம் நம்ம மேல இறங்கணும். நம்ம ஜெபிப்போம். Let us pray that the wisdom of the Lord may descend upon us, which will help us to deliver us from perverse things. கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and pray unto the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே, Lord, என்னுடைய வாயின் வார்த்தைகள் எனக்கே தீங்கை கொண்டு வருகிற வார்த்தைகளாக, மாறுபாடுள்ள வார்த்தைகளாக இராமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். Lord, protect me that the words of my mouth, let it not be perverse that bring evil to my life, Lord. ஆண்டவரே, Lord, என்னுடைய மாறுபாடான வார்த்தைகளாலே அநேகருடைய ஆவியை முறிக்க பண்ணுகிற, அநேகரை துக்கத்திற்குள் ஆற்றுகிற வார்த்தைகளால் என் வாய் நிரம்பாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். Lord, protect me that I may not have a perverse tongue that may endanger the spirit of others, that may bring great sorrow to other people, Lord. ஆண்டவரே, இந்த மாறுபாடுள்ள வார்த்தைகளால் தேவனோடு இருக்கிற நல்ல உறவுகளை ஆண்டவரே நான் இழந்து போகாதபடி என்னுடைய வாயை சுத்திகரியும். Lord, cleanse my mouth that may not have this perverse tongue that will, Lord, separate me from you, Lord. நன்றி அப்பா. Thank you. படைக்கிறேனே என் இருதயத்தை பலிபீடத்தில் மூற்றுமாக, படைக்கிறேனே
வைக்கிறேனே என் இருதயத்தை பலிபீடத்தில் மோற்றுமாக கண்களோட செவியோடு வாயும் கையும் காலுமாக கண்களோட செவியோடு வாயும் கையும் காலுமாக வாழ்த்துகிறே இயேசுநாதா வாழ்த்துகிறே இக்காலையிலே வாழ்த்துகிறே இயேசுநாதா வாழ்த்துகிறே இக்காலையிலே. அன்பின் ஆண்டவரே, A loving God, இந்த காலவெளியிலே எங்களுடைய வாயை, எங்கள் உதடுகளை நீர் பூட்டு போட்டு பாதுகாக்க வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். Lord, this morning we commit ourselves, Lord, that you keep a watch over our lips and mouth, Lord. பொய்யை களைந்து எப்பொழுதும் மெய்யை பேச எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace that we may remove evil and lies from our lips and speak always truth, Lord. தேவன் வைத்த நியமங்களிலிருந்து மாறுபடுகிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில இராதபடி எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். Lord, protect us that we may not have a perverse tongue in our life that is against the just laws of God. ஒரு தற்காலிகமான நன்மைக்காக மாறுபாடான வழிகளிலே எங்கள் வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்துகிற ஆண்டவரே ஞானமற்ற செய்கைகளை எங்களை விட்டு விலக்கி உம்முடைய தெய்வீக ஞானத்தை தந்து ஆண்டவரே மாறுபாடு உள்ள ஆண்டவரே நாவிற்கு எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace, Lord, and Lord, remove the foolishness of choosing these perverse things for temporal gain, but rather, Lord, give us wisdom to protect us from this perversity, Lord. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சத்திய உதடுகளால் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace that we may inherit the blessings and the Lord goodness that you have kept for us through our truthful lips, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும். Glorify your name in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென்.